ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா பட்டாணி புலாவ் செய்யலாங்க. சரிங்களா? அன்னாடு குழம்பு, ரசம், காயா, வேறு எது டிஃப்ரெண்ட்டாக இல்லையான்னு கோட்டீஸுகளாக கேட்பாங்க. அதுக்கு நம்ம வந்துங்க இது அந்த மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குங்க. சரிங்களா? பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாங்க வாங்க. சரிங்களா? மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாங்க, ஒரு கைப்பிடி மல்லித்தழைங்க. சரிங்களா? போட்டு 4 பச்சை மிளகா ஓடுறேங்க நான். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 ஓட்டுக்குங்க, 3 ஓட்டுக்குங்க. சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க லஞ்சுக்கு. சரிங்களா? எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நம்ம ஃபினிஷிங்லலாம் எதுவும் ஊற்ற போகிறதில்ல, அதனால் இப்போவே எல்லாம் ஊற்றிக்கலாங்க. ஒரே ஒரு பட்டையை உடச்சி போட்டிருக்கிறேனுங்க. சரிங்களா? ஸ்பைசிஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 2 போட்டுக்கலாங்க. ஏலக்காய் 2, அன்னாச்சி மூக்கு 2, இது மராட்டி மூக்கு 2ங்க, பிரியாணி இலை 1, கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிங்களா? கல்பாசி கொஞ்சம் போட்டு முந்திரி ஒரு 7-8 முந்திரி உடச்சி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாங்க. சரிங்க, இதெல்லாம் போட்டு ஒரு கலக்கிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயங்க, பெரிய சைஸு. சின்ன சைஸாக இருந்தால் 2 போட்டுக்குங்க. ஓகேங்களா? போட்டு நல்லா ஒரு கலரி விட்டுட்டுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடணுங்க. அதை போட்டுக்கலாங்கண்ணா. அப்புறம் இந்த மல்லித்தழை இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்குறேங்களே, அதை ஊற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜார் கடைசியாக கழுவி ஊற்றிக்கலாங்க, தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போது. ஓகேங்களா? உப்பு மட்டும் உப்பு போட்டு கலரி விட்டு நான் 1 கப்பு பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன் கழுவி, அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. சரிங்களா? அப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்சேன் நான் பாஸ்மதி அரிசியாக. பிரியாணி அரிசி சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க, இது வேகாது. அதனால் 1க்கு 1.5 தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு குக்கர் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இறக்குங்க. அதுக்கு முன்னாடி இறக்குங்க, அப்போவுமே கொஞ்சம் அரிசியாக இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு குட்டீஸுகளுக்கு கொடுக்கறது கொஞ்சம் விதையாக இருக்கும், நல்லா இருக்காது. சரிங்களா? பாருங்கள் எப்படி வந்திருக்குது பாருங்கள். 2 விசில் தான் விட்ருக்குறேன், எப்படி அழகாக வந்துருச்சு. இதுக்கு சைடிஷ் பன்னீர் செய்யலாம், பன்னீர் ஃப்ரை, அப்புறம் காளான் கூட செய்யலாம், இல்லைனா எக்கு கூட செய்யலாங்க. நான் சிம்பிளாக ஆம்லேட் தான் போட்டு கொடுத்தேன் லஞ்ச் பாக்ஸுக்கு. அதனால் கிரேவிங்கோடு செய்யலாம், எக்கு கிரேவி, இந்த மாதிரி என்னதை வேணால் செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குது என்னென்னு சொல்லுங்கள். தேங்க்ஸுங்க.